மதனுக்கு ஒரு சரியான ஆப்பு மகா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல ஐஸ்வர்யாவுக்கு மதன் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி மறுபடியும் வழக்கம் போல மிரட்டுறாரு. வீடியோல பார்த்தேல நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வீடியோ மார்பிங் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும், ஐஸ்வர்யாவுக்கும் தெரியும். ஆனா மகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பார் இதுக்கப்புறம் அவன் கால் பண்ணா அப்படின்னா தன்மையா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அப்பதான் அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அவனை கண்டுபிடிச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்னதான் ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வந்தாலும் அப்போதைக்கு ரொம்பவே காமா பேசுறாங்க. சொல்லு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் தன் மேல என்னதான் தப்பு இல்லைனாலுமே சரி இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சொன்ன விஷயங்கள் தான். மகா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எப்படியாவது இவனை கண்டுபிடிச்சு இவனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் மதன் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கவே போறாங்க. பார்க்கலாம் அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த விஷயத்தை போய் சூர்யா கிட்ட மகா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்குது, மதன் போன் பண்ணி மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியல, அவன் வீட்டு பக்கமும் இப்போதைக்கு வரல, போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க எந்த விஷயமும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இந்த விஷயத்துல மகாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், சரி நீங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிடவே வேண்டாம், என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன், என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா வந்துடுறாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு. தாத்தாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ, தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காரு. அதனால வீட்டுக்குள்ள இப்போதைக்கு வேற ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுல சூர்யா ரொம்பவே தெளிவா இருக்காரு. பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி மகா சொல்லியும் அவர் இறங்கி வரல. அப்புறம் கோடீஸ்வரியும் தசரதனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பிரபா எப்படி சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணு கடைசி அவளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு, யாரோட மூஞ்சியும் அவ பார்த்து பேச மாட்டேங்கிறா, ரொம்பவே சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அனாமிகா கால் பண்றாங்க. அனாமிகா கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்க பத்திரிகை எடுக்க போறோம், சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மகளை வரவிடாம பாத்துக்கோங்க, இது என்னோட கல்யாணம், எப்படி பத்திரிகை எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தான் பிடிக்கும், என்னதான் விஜய் போன் பண்ணி கூப்பிட்டாலும் அவ வரக்கூடாது, நீங்க பாத்துக்கோங்க, அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்தை நீங்க அவங்க காதுக்கு போக விடாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேமா நீ சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போன வைக்கிறாங்க. அப்புறம் மகா ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மதனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சூர்யா சும்மா இல்ல, அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா மாறு வேஷத்துல சிங் கட்டப்லாம் போட்டு இவங்களை ஃபாலோ பண்றாரு. மகாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, மகாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ தாத்தாவை பாதிக்கும், அதனால எந்த பிரச்சனையும் மகாக்கு வர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பின்னாடி தான் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு காபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க. பின்னாடி சூர்யா உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல போன் ரிங் ஆகுது. இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க சூர்யா பக்கத்துல தான் இருக்காரு, நம்ம ஒரு சேஃபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் அதிரடியா ஆக்ஷன் பண்ண போறாங்க. மதன் என்ன பண்றான், என்ன பண்ண போறான், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்க. சூர்யா இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் ஆனா சூர்யா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, மகா தன்னை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இது எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.